தமிழகத்தில் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில், எந்தெந்த பகுதிகள்ல அந்த ஒரு சில மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வானிலையில் சில எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த தேதிகள்ல மழை இருக்க போறதில்ல. நேற்றைய தினங்கள்ல டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகமானது. அதே மாதிரி தென் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்கும். காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாவிட்டாலும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். வட தமிழக கடலோர பகுதியாகட்டும், டெல்டா பகுதியாகட்டும், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் விட்டு விட்டு ஒரு சீரான அளவில் மிதமான மழை வாய்ப்பு இனி அடுத்து வரும் நாட்களில் தொடரப்போகுது. முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் தொடரும். அதாவது மிக கனமழையோ அதி கனமழையோ இல்லாம லேசான மற்றும் மிதமான மழை, அதாவது 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மறக்காம தேதி குறித்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இன்று நாளையில கொஞ்சம் மழை தீவிரம் குறைய போகுது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போகுது. அப்போ எந்த தேதியில் மீண்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. ஆகஸ்ட் 23 மற்றும் 24 தேதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் கடலோரம் மற்றும் டெல்டாவில் எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவும் 23 தேதியன்று கனமழை வெளுத்து வாங்கும். வட தமிழக கடலோர பகுதிகளில் 23 அன்று பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் மீண்டும் பகுதியான சில இடங்களில் மட்டும் 23 மற்றும் 24 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மற்றும் டெல்டா 2 இடங்களுமே நல்ல ஒரு அருமையான மழை தீவிரம் நிச்சயமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக ஆகஸ்ட் 22 வரை பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் ஏதேனும் சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகும். ஆகஸ்ட் 22 தேதி வரை பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. ஏதேனும் சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். ஒரு சில இடங்களில் நமக்கு லேசான மழை, சாரல் மழை மற்றும் மிதமான மழை ஒரு சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மட்டும் மழை பதிவாகிட்டு பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப மோசமாக பதிவாகும். ஆகஸ்ட் 22 வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. மழை தீவிரம் கிட்டத்தட்ட 90% தமிழகத்தில் குறைவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பொறுத்தவரை ஆங்காங்கே பதிவாகும். ஆகஸ்ட் 22 தேதி வரை பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மீண்டும் கணிசமாக அதிகரிக்கும். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் ஒரு வெயிலின் தாக்கமும் அதிகரிக்கும். அதே சமயங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே பதிவாகும். உள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் ஏற்கனவே நமக்கு கடந்த ஓரிரு நாட்களாக ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து பிறகு மழை தொடங்குவதற்கான வாய்ப்பாக அமையும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பகல் நேரங்களில் வெப்பநிலை இன்றும் நாளையும் அதிகரித்து அதன் பிறகு ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு 23 அல்லது 24 தேதிகளில் பகுதியாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் தற்போதைய நிலவரப்படி அடுத்தடுத்து வரும் நாட்கள் மழை தீவிரம் குறைந்து வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் அதிகரிக்கக்கூடும். உஷாரா இருந்துக்கோங்க. மழையும் எதிர்கொள்ள முடியும், அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கத்தையும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுதான் நம்ம அடுத்து வரும் நாட்களிலும் பார்க்க போகிறோம். குறையும் மழை வாய்ப்பு தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சியில் கூட அந்த மழையினுடைய தீவிரம் குறைகிறத நம்மளால பார்க்க முடியும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக
மழை பொழிவு ஒரு மிதமான மழை மலைப்பகுதிகளில் பதிவானாலும் சில இடங்களில் நமக்கு குறைவான ஒரு மழையாகவே பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் பெரிதளவில் மழை எதுவும் இல்லை. கொஞ்சம் வறட்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு தேனி, தென்காசியில் எதிர்பார்க்கப்படுது. அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம். மிக கனமழை வருமா ப்ரோ, அதி கனமழை, ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா தேனி, தென்காசிக்கு அப்படிலாம் சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க. அந்த மாதிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு தான். லேசான மற்றும் மிதமான மழை வருகிறதே மிகப்பெரிய விஷயமாக தேனி மற்றும் தென்காசியில் பார்க்கப்பட்டு வருது. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை. மற்ற மாநிலங்கள் பரவாயில்ல, வட மாநிலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல இடங்களில் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு, பருவமழை அந்த பகுதிகளில் தீவிரம் அடைகிறத பார்க்குறோம் வட இந்திய மாநிலங்களில். ஆனால் நமக்கு தென்னிந்தியாவில் நிறைய இடங்களில் தென்மேற்கு பருவமழை குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.2 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.2 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு செங்கல்பட்டு 8 சென்டிமீட்டர், பூதலூர் 6 சென்டிமீட்டர், நீடாமங்கலம் 6 சென்டிமீட்டர், மரக்காணம் 5 சென்டிமீட்டர், நந்தியாறு 5 சென்டிமீட்டர், திருவையாறு 5 சென்டிமீட்டர், பாடலூர் 5 சென்டிமீட்டர், சென்னிமலை 5 சென்டிமீட்டர், புள்ளம்பாடி 4 சென்டிமீட்டர், திருபுவனம் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. இந்த ஊர் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பெயர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பதிவாயிருக்கு. ஏன்னா மாவட்டத்தின் பேர் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மழையே வரல ப்ரோ, நீங்கள் மழை வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஊர் பேரே உங்களுக்கு நம்ம அறிவிச்சிடும். எந்த ஊரில் உங்களுக்கு மழை வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெரம்பலூரில் 3 சென்டிமீட்டர், கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மேற்கு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கும்பகோணத்தில் 3 சென்டிமீட்டர், நன்னிலம் 3 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் 3 சென்டிமீட்டர், அரியலூரில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை 2 சென்டிமீட்டர், காரியாப்பட்டி 2 சென்டிமீட்டர், வேட்டக்குடி 2 சென்டிமீட்டர், விருத்தாச்சலம் 2 சென்டிமீட்டர், பாபநாசம் 2 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் 2 சென்டிமீட்டர், சிவகங்கை 2 சென்டிமீட்டர், விழுப்புரத்தில் 2 சென்டிமீட்டர், மணப்பாறையில் 2 சென்டிமீட்டர், அவிநாசியில் 1 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 1 சென்டிமீட்டர், கொடுமுடி 1 சென்டிமீட்டர், உசிலம்பட்டி 1 சென்டிமீட்டர் மற்றும் கீரனூரில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் கணிசமாக எதிர்பார்க்க முடியும். ஒரு சில பகுதிகள் மற்றும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை வாய்ப்பு அடுத்து வரும் நாட்களில் தொடர வாய்ப்புள்ளது. ஆகவே கடந்த நாட்கள் 19ஆம் தேதி இரவு நேரங்களில் பெய்த மழை அளவு தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். நேற்றைய தினங்களில் பெய்த மழை அளவு நாளை காலை வானிலை அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். நண்பர்களே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணி பாருங்கள்.